கூகுள் டயலர்ல உங்களுக்கு இன்கமிங் கால் வந்து வரப்ப இந்த மாதிரி ஒரு கால் கெஸ்டர் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து இந்த மாதிரி வந்து மாத்துறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் டெய்லர்ல உங்களுக்கு கால் வந்து வரப்ப இந்த மாதிரி ஸ்வைப் பண்ற மாதிரி வந்து வரும். ரைட் சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்வைப் ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வரும். இல்லை எனக்கு இதை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிங்கிள் டேப்பாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். சிங்கிள் டேப் பண்ணி நீங்கள் டிஸ்பிளேன் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கெஸ்டர்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எப்படி வந்து மாத்துறது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இல்லை இந்த மாதிரி இருக்கிறத நீங்க இந்த மாதிரி மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஜஸ்ட் உங்களோட கூகுள் டயலர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்கமிங் கால் கெஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இன்கமிங் கால் கெஸ்டரை கிளிக் பண்ணிடுங்க. அதில் வந்து ஹரிசாண்டல் ஸ்வைப் இருக்கும். இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து வரும். ரைட் சைடில் வந்து ஸ்வைப் பண்ணி நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்வைப் ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை சேஞ்ச் பண்ணி சிங்கிள் டேப்பாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து சிங்கிள் டேப்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் டேப்ல வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம், சிங்கிள் டேப் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்பிளேலுமே வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கெஸ்டரில் வேணும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி இந்த இன்கமிங் கால் கெஸ்டரை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.